ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, 4 வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் தான் வாங்கியிருக்கேன். என்ன பார்ப்போமா? பனியார் சட்டி தாங்க வாங்கினேன். பனியார் சட்டியை எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பனியாரை எங்கள் வீட்டில் செஞ்சதே கிடையாதுங்க. எத்தனை வருஷம்? 26 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. ஆனாலும் பணியாரம்னு எங்கள் வீட்டில் நான் சுட்டது கிடையாது. பணியாரமும் ஆப்பமும். அதனால தாங்க பனியார சட்டி வாங்கி சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் எங்கள் பையன்கிட்ட. நீ சுட்டு தருவியாம்மா அப்படின்னு கேட்டான். வாங்கி நீ மேலே தான் வச்சுக்குவ, அந்த ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அது எதுக்கு அப்படின்னா, இல்லைடா வாங்கித்தா தம்பி, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், நான் உனக்கு சுட்டு தரேன்டா தம்பி அப்படின்னு கேட்டு கெஞ்சி அவனை ஆர்டர் போட சொன்னால் போட்டிருக்காங்க. ஏதோ செலோன்னு ஏதோ ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. இது நான் யூஸ் பண்ணதில்லை. இந்த கம்பெனி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். 12 குழி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. சொரலாம் இல்லை, வளன்னு நல்லாவே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, சில்வர் மூடி. அதுக்கு அந்த நாரை போட்டு தான் தேய்க்கணும் போல் இருக்குது. அப்புறம் ஒரு குச்சி, இது பென்சில் மாதிரி இருக்குது. இது ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க, அது குத்தி எடுக்கிறதுக்கு. அப்புறம் பனியார் சட்டி தான் வாங்கினேன். பனியார் சட்டி பிஜிஎம் கம்பெனி, அதனால் நம்பி வாங்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிஜிஎம் கம்பெனி, அதனால் வாங்கிட்டேன். இது நானும் நினைக்கிறேன், சரியாக தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். நான் வாங்கின 4 பொருளோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் வீடியோவில் போடுறேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்குங்க. நல்லா என்ன ஒன்று இதில் என்னென்ன மிஸ்டேக்னால், சின்னதாக இருக்குது நல்லா, ஆனால் கனமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லிட்டு எனக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். லிட்டு தேவையே இல்லை. வேணால் சில்வர் மூடி கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் காசு கம்மி பண்ணிவிட்டு சில்வர் மூடி கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பார்க்க ரிச்சாக இருக்குன்ட்டு, ஒரு வேளை ரிச்சாக இருக்குன்ட்டு கண்ணாடியில் கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில. இந்த லிட்டு பிஜிஎம் கம்பெனி நம்பி வாங்கலாங்க. கோட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. லிட்டெல்லாம் சரியான வெயிட்டுங்க. இந்த மூடி அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஒரு பணியாரத்துக்கு இப்படி ஒரு மூடியானு தெரில எனக்கு. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் தான் வாங்கினேன். 160 ரூபாவோ இல்லை 150 ரூபாவோ தெரில, சரியா பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லாவே இருக்குது. எப்போதுமே நம்ம இன்னர்வேர் சைஸ் தான் வாங்கி போடணும், அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருள் கிச்சனுக்கு. நம்ம எண்ணெயில் எது பொரித்தாலும் இந்த டிஷ்யூ பேப்பர் தேவை. அதனால் சரி கடையில் வாங்கினா ஜாஸ்தியாக இருக்குதா சரின்னு பார்த்தா, இது ஆஃபர் 160 ரூபா தான் போட்டிருந்துச்சு. ஆஃபர் அமேசானில் தான். நல்லாவே இருக்குதுங்க. கிச்சன் டிஷ்யூ ரோலு சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாவே இருக்குது. அதனால தான் 2வது வாட்டி ஆர்டர் போட்டிருக்கேன். சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வீடியோ போட்டேன். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். 160 ரூபா தான் நினைக்கிறேன். 6 டிஷ்யூ ரோல் கொடுத்துருக்காங்களே, நமக்கு தான் லாபமாக தான் இருந்துச்சு. அதனால தான் வாங்கிட்டேன். ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்புறம் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஹைப்னு இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாய்.